அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டியூஸ்டே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு பர்த்டே. நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க. மெசேஜ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் அவங்ககிட்டையும் காமிச்சேன். அவங்களுமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. மாஷா அல்லாஹ். நேற்று கிஃப்ட் பிரிச்சல அந்த கவர் தான் இங்கே கிடக்கு. பாப்பாவை காலையில் எழுப்பிட்டு ஒருத்தவங்க வந்துட்டு ரொம்ப நாளாக மேக்ரோனி ரெசிபி கேட்டுட்டு இருந்தாங்களா. இன்றைக்கி நம்ம வீட்டில் மக்ரோனி தான் செஞ்சுட்டு இருந்தேன். சிக்கன் போட்டும் செய்வேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முட்டை போட்டு தான் செஞ்சேன். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். நான் பெருசாக எந்த மசாலாவும் போட மாட்டேன். நிறையா மசாலா போட்டால் பாப்பா சாப்பிட மாட்டாங்களா. அதனால் சும்மா நம்ம வீட்டில் இருக்கும்ல அந்த மசாலா மட்டும் வச்சு செய்வேன். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன்னா அப்புறம் 2 தக்காளி போட்டு அதுவும் வதங்கினதுக்கப்புறமா மிளகா பொடி, மஞ்சள் பொடி, கறி மசாலா தூள் உங்கள் வீட்டில் என்ன மசாலா இருக்கோ போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, ஏதோ ஒரு மசாலா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெயிலே ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விட்டதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா தனியாக வேக வச்சு போடுவாங்க மக்ருனியை. ஆனால் நான் வந்துட்டு இந்த தண்ணி இருக்குல்ல இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கிடுவேன். உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி வேக வைக்க தெரியல, தண்ணியோட அளவு தெரியலனா தனியாக வேக வச்சு போடலாம். ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ வந்துட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா மக்ருனி ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஆட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி முங்குற அளவுக்கு மக்ருனி போடுவேன். கொஞ்சம் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். அது பாட்டுக்கு விட்டுட்டு நெக்ஸ்ட் வேலை இருக்கும்ல அந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். பாப்பாக்கு டீ ஊற்றி ஆற வச்சுட்டு காலையிலே சுடுதண்ணியும் போட்டுட்டேன். ஏன்னா சுடுதண்ணி சுத்தமாக காலி ஆயிடுச்சா அதனால தான். அப்பப்போ வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வற்றி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சா. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா 3 முட்டை ஊற்றிக்கலாம். நம்ம இஷ்டம் தான், எத்தனை முட்டை வேணால் ஊற்றலாம். நான் வந்துட்டு ஒரு 3 முட்டை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகிற வரைக்கும் விட்டுறலாம். அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கும்ல அதெல்லாம் அப்படி இப்படி சைடில் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு மிஷின்லேயும் துணியும் போட்டுட்டேன். பாப்பா பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க அஃப்ரா குட்டி. ஏன்னா நைட் வந்துட்டு கொஞ்சம் தூங்காமல் இருந்தாங்களா அதனால காலையில் நல்ல தூக்கம். இப்போ சூப்பராக வந்துருச்சா. கடைசியில் வந்துட்டு பெப்பர் போடணும். நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல அதுலேருந்து கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கிட்டேன். பெப்பரு அதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுட்டோன்னு வைங்களேன் காலையில் குக் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது எல்லாமே. கடைசியில் கொத்தமல்லி தலை தூவி இறக்கணும்னா சூப்பரான மக்ருனி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் சிக்கன் போட்டு செய்கிறீங்கன்னா அந்த எண்ணெயில் வதக்குவோம்ல மிளகா பொடி மசாலா போட்டு வதக்குவோம்ல அப்படியே சிக்கனையும் போட்டு வதக்கிட்டிங்கன்னு வைங்களேன் அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எப்பயும் போல் அஃப்ரீன் அத்தாக்கு அஃப்ரீன் பாப்பாவுக்கு 2 பேருக்குமே லஞ்சை பேக் பண்ணிட்டோன்னா ஒரு வேலை முடிஞ்சு போயிடும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காலேருந்து ஒரு சிஸ்டர் பார்க்குறாங்களா. அவங்க பேர் பார்த்தீங்கன்னா ஜெயினுல் ஃபாத்திமா. இன்னொருத்தவங்களும் ஸ்ரீலங்காவில் பார்க்குறாங்க ஃப்ரான்ஸ் அண்ணா. அவங்க 2 பேருக்குமே சலாம் சொல்லிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாருமே ஹஸ்பண்ட்க்கு பர்த்டேக்கு விஷ் பண்ணிங்களே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தேங்க்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ். எல்லோரும் பார்த்தீங்கன்னா அக்காவை பார்த்துக்கோங்க கிஃப்டெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதை பார்க்கும்போது எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகிடுச்சு. அஃப்ரீன் பாப்பாவும் ரெடி ஆகிட்டாங்க. அஃப்ரா குட்டியும் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஃப்ரீன் பாப்பாவுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் இருக்குது. அதுக்காக காலையிலே படிச்சுட்டு இருந்தா. கொஞ்சம் நேரம் உட்காந்து படிச்சுட்டு இருந்தா. அவள் தங்கச்சி எழுந்திரிச்சோன்னா அவள் கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருப்பா. எப்பயுமே அஃப்ரா குட்டி எழுந்திரிச்சிட்டா கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருப்பாள்ல. இதுதான் எப்பயும் போல் பண்ணிக்கிட்டு இருந்தா. நம்ம அஃப்ரா குட்டி எப்பயும் போல் அவங்க வேலையை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹாப்பி பர்த்டே. இதுதான் பார்த்தீங்கன்னா நான் வாங்கி கொடுத்த செயின். இந்த செயினோட டீட்டெயில்ஸ் கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சொல்கிறேன். வெளியே போட போறாரு உன்னோட புது செருப்புடாது. என்ன பண்ண போற? வெளியில வைக்கிறாளா? வெளில வச்சுட்டு வா. வச்சுட்டு வா. போடுவீங்களா? போடுவாங்க போகும்போது போட்டுக்கிறாங்க. விடு. ஏண்டி காலைல இருந்துச்சு செருப்பதிக்கிட்டுற? ஏய் போட்டாங்க. நல்லாதான் இருக்கும். வாவ் சரி அப்புறம் கிளாப் பண்ணிடு. வா அஃப்ரீனே அஃப்ரா ஹாப்பி பர்த்டே சொல்லு. அஃப்ரீன் சொல்லுவா. அப்படி சொல்லு ஹாப்பி பர்த்டே. இந்த செருப்பால் ஒரே சிரிப்பாக போச்சு. இதை வச்சுட்டு காலையில் வேறு அஃப்ரா குட்டி அலப்புறம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக அஃப்ரீன் பாப்பாவும் அவங்க அத்தாவும் ரெடி ஆகிட்டாங்க. இவங்கள என்னமோ கூட்டிகிட்டு போகிற மாதிரி பாய் சொல்லிவிட்டு மேடம் உடனே கிளம்பிட்டாங்க. அவங்க 2 பேரும் கிளம்புனதுக்கப்புறமா அஃப்ரா குட்டி இந்த மாதிரிலாம் தாப்பா போட கற்றுக்கிட்டா. அதனால் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் அவளை வச்சுக்கிறணும். அந்த கதவு கிட்ட ஒன்று இருக்கும்ல அதை எப்போயுமே போட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அக்கா என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கா.
அப்படியே பாப்பாவுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டு தூங்கும்போது கூட அவங்க வாட்ச் கட்டிட்டு தூங்குறாங்களாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு சமைக்கிற வேலை கிடையாது. ஏன்னா அஃப்ரீனத்தா வந்துட்டு இன்றைக்கி உனக்கு நான் பிரியாணி வாங்கி தரேன், கடையில் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்களா. அதனால் சமைக்கிற வேலை இல்லை. பாப்பா எழுந்திரிச்சோன்னே பாப்பாவை குளிக்க வைக்கணும், அந்த மாதிரி குட்டி குட்டி வேலை இருக்கும்ல, அதெல்லாம் செய்யணும். அஃப்ரா குட்டி பார்த்திங்கன்னா எழுந்திரிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நெகை வெட்டணும். அப்புறம் கிளி சிச்சோ நெகை வெட்டுவோமா? இப்போ தான் நெகை வெட்டின மாதிரி இருக்கும். ஆனால் அஃப்ரா கையில் பார்த்தீங்கன்னா சட்டுன்னு நெகை வளர்ந்துடும். அது குழந்தைங்களுக்கே அப்படி தான் போல. குளிப்போமா குளிப்போமா நெகை வெட்டிட்டு குளிப்போமா அடி தங்கம். அச்சோ வைக்கம்மா ஃப்ரமா ஃப்ரமட்ட காணா ஏம்மா தூக்கமாக வருதா சரி குளிச்சுட்டு தூங்கலாம் மறுபடியும். ரொம்படா முடியும் இன்னும் இது என்னது ஃப்ரம் இது எங்க குட்டி நெகை வெட்டிருக்கும்ல அது எங்க? ஐயா வந்துச்சு. அவ்வளோதான் இல்லை ஒரு கையில் தான் எடுத்துருக்கு. காமி சப்பி சீஸ் டிம்பிள் சீன் சொல்கிறது தங்கம். டிம்பிள் சீன் ஏ ஜாரா பாப்பா குடு ரயான் எங்கம்மா அத்தாக்கு ஹாப்பி பர்த்டே சொன்னியா நீனு? அத்தாக்கு ஹாப்பி பர்த்டே தெரியுமா? ஃப்ரமா அதாக்கு எப்படி சொல்லுவ? ஹாப்பி டே அப்படி சொல்லிடுவியா? அம்மாடி அழகு. அக்கா எங்கே போனாங்க? அக்கா எங்க அஃப்ரீன் எங்க? சாக்கியா இது ஒழுங்காக வெட்ட மாட்டேங்குதுடா. நம்ம வேறு நெகை வெட்டி எடுத்துகிட்டு வரேன். இந்த நெகை வெட்டி சூப்பராக வெட்டும். என்னடா இது சூப்பராக வெட்டும். குட்டி நெகை வெட்டியா அழகாக வெட்டிடும். அப்புறமா ஐ சூப்பராக வெட்டிச்சு பத்தியா? ஒரே ஒரு இதுதான் அப்படியே அழகாக வெட்டிச்சு பத்தியா? இப்படி நீ சொரியல தங்கம், மூஞ்சியெல்லாம் கீழே விழுந்துடும் தங்கம். இந்த விரல் எங்கேம்மா மாட்டுச்சு? பாத்திமா மாமி வீட்டில் தானே? சொல்லு பாத்திமா மாமி உங்கள் வீட்டில் தான் மாட்டுச்சு சொல்லு. இங்கே பாப்பா பாத்திமா வீடியோ பாப்பா சொல்லு. பாத்தி கூப்பிடு. பாத்தி அடி சொல்லிடு. பாத்திய அடி சொல்லிடு. யாரு சொல்லு வாச்சியா? பாத்திமா மாமா வீட்டில் தானே கை மாட்டிச்சு. இது என்னம்மா? நெகம் சொல்லுங்க. இது நெயில் கட். இது பாப்பா நெகம். தியா அவ்வளோ குட்டி குட்டியாக இருந்திருக்கு தங்கம். தியா ஃப்ரமா குப்பையில் போட்டுருவோமா? நம்ம ஃப்ரமா பேச்சல் விளையாடுவோமா? அந்த பாரு பிடிச்சா ஷூ போடவா செருப்பு போடவா? எடு போட்டு விட்றேன் அம்மா. எடு ஆலியா ஷூ எடு போட்டு விட்றேன். என்னம்மா இது போட்டுடுவா? இது பிடிச்சிருக்கா தங்கத்துக்கு? போட்டுடுவா. லவ் யூ சொல்லு போட்டு விட்றேன். இங்கே பார்த்து சொல்லு. அடா சொல்ல மாட்ற. இங்கே இருக்கா பத்தியா? யார் இங்க? இது யார் இது? இந்த ஷூ ஆலியா? அது யாருது? ஆலி கூப்பிடு. இந்த ஆலி லைன்ல இருக்கா. கூப்பிடு ஆலி கூப்பிடு. போட்டுடுவா. குளிச்சுட்டு வந்துடுவோமா? சரி போ ரெஸ்ட் ரூம் போ, குளிக்க போகலாம். குளிச்சுட்டு வந்து ஷூ போடலாம். பாய் சொல்லிட்டு போ. எல்லாரும் பாய் சொல்லிட்டு போ. பாய் சொல்லு. இந்த பாரு இங்கே அம்மா பாரு. நீ குளிச்சுட்டு வந்ததான் ஷூ போட்டு விடுவேன் அம்மா. போ குளிக்க போ. பாய் சொல்லிட்டு போ. இந்தா இங்கே பாய் சொல்லு. டாட்டா சொல்லு. டாட்டா போமா? போங்க குளிக்க போங்க. ஒரு வழியாக அஃப்ரா குட்டியும் குளிக்க வச்சுட்டு அந்த ஷூவை போட்டு விட்டோன்னே தான் அவளுக்கு இது ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. அது நடக்கும்போது ஒரு மாதிரி சவுண்ட் கேட்குதுல டொக்கு டொக்குன்னு, அது மாதிரி ஹாப்பியாக இருக்க போல் இருக்குது. அப்படியே ஷூ போட்டவொடனே எப்பயும் போல் நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பிட்டா. அவள் தூங்குறா போல் இருக்குது. கதவு மூடி இருந்துச்சா, அதோட பிள்ளை திரும்பி ரிட்டர்ன் வந்துருச்சு. எப்படி போகிறா பாருங்க. கம்மி அஃப்ரா கேமல் கம்மி கேமல் கம்மி
கம்மல் இல்ல, கேமல். கம்மல் கம்கி. சரி அஃப்ரா கம்மல் எங்க? இருக்கா? கண்ணு இருக்கா அஃப்ராக்கு? இருக்கா? அம்மா போட்டு. டேய். ரியாக்ஷன் பாரு. அஃப்ராமா இது யார் ஷூ கொடுத்தா உனக்கு? டெய்லி போட்டுட்டு நடக்க சொல்லியிருக்காங்களா? அல்ல அடிப்பா. அச்சோ. அஃப்ராமா இங்க பாரு, கண்ணு இங்க, உன் கண்ணு. அது ஜாரா கண்ணு. உன் கண்ணு எங்க? அது பல்லுடி. ஷூவை கழட்டு வா. ஷூவை கழட்டுன்னு சொன்னேன். கழட்டு இங்கிட்டு வா, ஃப்ரிட்ஜு கிட்ட வேணாம். தங்கம் இங்கே வாங்க, இங்கிட்டு வந்துடுங்க. அமுக்கில் இங்கிட்டு வந்துடும். அங்கே வானா சூடாக இருக்கும். அஃப்ராமா ஷூவை கழட்டுலாமா? ஏன் கோபப்படுறியா? கோபப்படுறியா? மண்டைய பாரு. பப்பா வீடு கதவு பூட்டி இருக்கு தங்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெட் கவர்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சா, அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன். அவங்க அத்தாவும் வந்துட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. 2 பிரியாணி, ஒரு குஸ்கா வாங்கிட்டு வந்திருந்தாங்களா. எஸ்எஸ் பிரியாணி இருக்கும்ல, அங்கே தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என்ன தான் இருந்தாலும் நம்மளே சமைச்சு சாப்பிட்றது ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்கும். இன்றைக்கி அப்படி இல்லை. ஹலோ ஹலோ மாமா கூப்பிடுமா. ஹலோ பேசு அஃப்ரா. யாரே கேளு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. வா. அது வந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் செட்டோடு தான் வந்தாங்க அத்தாவும் மகளும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தால் நீங்கள் கிச்சன் செட் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்துட்டு ரிட்டன் கிஃப்டாக கொடுத்துட்டாங்க அவங்க அத்தா. அஃப்ரீனுக்கு ஒரே ஹாப்பியாக போச்சு. ஃபேஸை பார்த்தாலே தெரியும். வந்தோடனே கை கால் கழுவிட்டு பாப்பாவை கொஞ்சமாக ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்களா, கரெக்டு தான், அதான் போய் பண்ணிடி நானும் சொன்னேன். பாப்பா வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா அஃப்ரீன் வந்தவொடனே அஃப்ரா ஓடி போயிடுவாள். உடனே கட்டி பிடிச்சி உப்பா கொடுத்தா தான் அவளுக்கு ஏதோ மனசாரும். வந்தவொடனே அவள் வேலையை அவள் ஸ்டார்ட் பண்ணிட்டான். போட. தள்ளுப்பா போது பிள்ளை. போமா. அஷ்டியா வெரி குட். அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லோரும் உட்காந்து நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருந்துச்சு சாப்பாடும். அஃப்ரா குட்டியும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் அஃப்ரா குட்டி எப்பயும் போல் சுட்டி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அழுகுறேன். சாரி சொல்லு. சாரி சொல்லு. உப்பா கொடுத்துரு. மறுபடியும் அடிக்கிற. சாரி சொல்லு. பேச மாட்டேன். பேசவே மாட்டேன். சாரி சொல்லு, அப்போதான் பேசுவேன். என்னைய பார்த்து சொல்லு. சாரி சொல்லு. பேச மாட்டேன். சாரி சொல்லு. சொல்ல மாட்டியா? இந்த அழுகிறேன் பாரு. அப்புறம் அஃப்ரா கிட்ட பேச மாட்டேன் இனிமே. அஃப்ரா பேட் கேர்ள். கீழே குனிஞ்சிட்டா சாரி சொல்லுவாங்க. வெக்கம் வேற வெக்கம். அஃப்ராமா கண்ணு எங்கே இருக்கு? மூக்கு காமிங்க தங்கம். மூக்கு. வாய் பல்லு எங்க அஃப்ரா? பல்லு என்னாச்சு? அச்சிச்சா, இருமல் எப்படி வரும் அஃப்ராக்கு? சாரி சொல்ல மாட்டேன். அஃப்ராமா கண்ணு எங்க? ஏம்மா அவன் நடிக்குது அவனுக்கு. சரி சாரி, நான் சொல்லிடுறேன். சாரி. அப்பா அம்மா குப்பா படுத்து ஜூஜு படுத்துக்கோ. ஜூ 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 ஜூ. தூங்கிட்டாளா அஃப்ரா? தூங்கலையா? சூச்சு தட்டவா? சூ 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 ஜூ ஜூ ஜூ. டம்முன்னு போடவா? நானா? அக்கா என்ன பண்றாமா? அஃபின் என்னதுமா அது? என்னது அது? சரி, வெரி குட். பென்சிலு. மாமா கூப்பிடு. மாமா பேர் என்ன? சரி. அத்தா பேர் என்ன? வீரா.
வீரா வீரா. அப்துல்லா அப்துல்லா. சரி அப்துல்லா சொல்லு. சரி அம்மா பேர் என்ன? யாசு. அப்ப அழுகுவேன் நான். யாசு சொல்லுன்னா அழுகுவேன். யாசு சொல்லு. அத்தா பேர் என்ன? என்னடி அண்ணியன் மாதிரி ரியாக்ஷன். அப்துல்லா. அக்கா பேர் என்னம்மா? அக்கா பேருமா? என் அக்கா. அப்ப என் அக்கா. என் அக்கா. என் அக்கா அஃப்ரீன். என் அக்கா அஃப்ரீன். என் அக்கா. அஃப்ரீன் என் அக்காப்பா. அஃப்ரீன் என் அக்கா. என்னடி காது கேட்கலையா? அஃப்ரா. அஃப்ராமா. அத்தா பேர் என்னம்மா? இவ்வளோ அட்டகாசம் பண்ணிட்டு ஏதோ ஒன்றுமே தெரியாத பாப்பா மாதிரி எப்படி தூங்குறா பாருங்களேன். அப்படின்னு பாப்பாவும் நல்லா தூங்கிட்டாங்க. ஒரு 6 மணி ஆயிடுச்சா. நாளைக்கு வேறு எக்ஸாம் இருக்குது. நாளைக்கு வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாமா. அதனால் உட்காந்து படிச்சுட்டு இருந்தா பாப்பா. நீ படிச்சுட்டு அம்மா அதுக்குள்ளே உனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணுறேன் சாப்பிட டீ போட்டுட்டு பிஸ்கெட் கொடுப்பேன். அதான் பார்த்தீங்கன்னா ஈவினிங் பாப்பாவுக்கு மீதம் இருந்துச்சா பிரியாணி அதை அப்படியே சூடு பண்ணிடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா வேஸ்ட் ஆயிரும்ல, கடையில் எந்த டைம் செஞ்சுருப்பாங்கன்னு தெரியாதுல்ல, அதை சூடு பண்ணிடலான்னு சொல்லிட்டு இந்த அடுப்பில் வச்சுட்டேன். இந்த அடுப்பில் எப்பயும் போல் பாலை ஊற்றி வச்சாச்சு. ஒருத்தவங்க ஈவினிங் ரொட்டீன் கேட்டிருந்தாங்க. என்னோடய ஈவினிங் ரொட்டீன் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். பாப்பா வந்துட்டு தூங்கினதுக்கப்புறமா எந்திரிச்சு எப்பயும் போல் டீ போட்டுருவேனா, அப்படியே ஒவ்வொரு வேலையாக ஸ்டார்ட் பண்ணுவேன். பாப்பா வந்துட்டு மோஸ்ட்லி ஈவினிங் டைம் படிப்பாங்க. நான் கொஞ்சம் நேரம் எடிட் பண்ணுவேன். அப்புறமா அஃப்ரா குட்டிக்கு ஈவினிங்கில் வந்துட்டு கூழ் அது மாதிரி ஏதாவது கொடுப்பேன். கூழ் இல்லைனா செர்லாக் வந்துட்டு எப்போயாவது கொடுப்பேன். கூழ் மாவு நம்ம வீட்டில் இருக்கும்ல, அது கொடுப்பேன். நான் வந்துட்டு அதை வாங்கிட்டு வந்த திங்ஸை வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன். அது அப்படியே செட் பண்ணணும் போல் இருக்குது. நமக்கு அந்த அறிவு இல்லை. சரி அப்புறமா செட் பண்ணிக்கலாம், எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளை சமாளித்து வச்சுட்டேன். ஏன்னா எனக்கு செட் பண்ண தெரியல. அதான் உண்மை. இதில் வந்துட்டு சிங்க்லேருந்து தண்ணிலாம் வரும்னு சொல்லிட்டு ஆசையாக கேட்டாலா பாப்பா. அதனால் வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க அத்தா. ஏன்னா அவங்க ஸ்கூலில் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் அப்போலாம் டிஃப்ரெண்ட் பண்ணி காமிக்க மாட்டாங்க. எப்படி சொல்கிறது, மற்ற பிள்ளைங்க ஃபீல் பண்ணும்ல, அதனால் வந்துட்டு சொல்ல மாட்டாங்க. ஏ கிரேட் அந்த மாதிரி தான். ஆனுவல் டேலையும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மற்ற பசங்க ஃபீல் பண்ணுவாங்கள்ல, அதனால் நம்மளாச்சும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்கணும்லன்னு சொல்லிட்டு அப்படி நம்ம ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறப்பெல்லாம் அவங்க அத்தா வந்துட்டு ஏதாவது ஒரு பிடிச்ச பொருள் இருக்கும்ல, அது வாங்கி கொடுத்துருவாங்க. டீயை போட்டுட்டு ஃபஸ்ட்டு நான் குடிச்சிட்டு, பாப்பா வந்துட்டு ஆறி தான் குடிப்பாங்களா, அதனால் அவளுக்கு ஆற வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் படிச்சிட்டு இருமான்னு சொன்னேன். அப்புறமா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஃபோன் எவ்வளோ சிஸ்டர்னு கேட்டிருந்தாங்க. அது 17,000 கிட்ட வந்துருச்சு சிஸ்டர். இஎம்ஐ வந்துட்டு மந்த்லி 2,000 100 200 பே பண்ணணும். அவங்க நமக்கு மெசேஜ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன். அதுக்கு 2,000 தான் என்னால் எடுக்க முடியுமா, அதனால் வந்துட்டு அந்த கேஷ் வர மாதிரியே நான் வந்துட்டு சொல்லிட்டேன். மந்த்லி இவ்வளோ பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். செயினோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. இன்ஷால்லா நான் சொல்லுறேன். அஃப்ரா குட்டி பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிட்டாங்க. இப்போ அவங்களோட வேலை தான் பெரிய வேலையாக இருக்கும். சரி. ஆக்டிங் பண்றியா? டேய் குட் கேர்ளா? அஃப்ரா குட் கேர்ளா? தங்கக்கிளி அக்கா எங்கம்மா? கூப்பிடுமா அக்காவை. அஃப்ரீ கூப்பிடு. வா சொல்லு, படிக்க சொல்லு. இருக்காளா? படிக்க சொல்ல அவள. படி, எக்ஸாம் இருக்கு சொல்லு. எக்ஸாம் இருக்கு சொல்லு. அப்பதான் அத்தா ரவுண்ட் கூப்பிட்டு போவாங்க சொல்லு. படிக்க சொல்லுமா அவள. படிக்க மாட்டேன்னு சொல்றாமா. படிக்க மாட்டேன்னு அடி சொன்ன குத்தியாம்மா. படிக்க மாட்டேன்னு சொல்றாம்மா. என்ன கேளுமா, வந்து கேளுமா என்னன்னு. என்ன அப்புறம் பிள்ளை எல்லாம் அப்படி படிக்குது பாரு. பாரு என்னம்மா பண்ற தங்கம். வெரி குட்ரா, மாஷால்லா. கிளாப் பண்ணுங்க அஃப்ரா குட்டிக்கு எல்லாரும். படிக்க மாட்டேறாமா, பேட் கேர்ள்மா. பாருமா படிக்க மாட்டேன்னு சொல்றாமா. அடிமா, படிப்பே கேளுமா. நாளைக்கு எக்ஸாம் சொல்லுமா. படி சொல்லு. அத்தாட்ட சொல்லிடுன்னு சொல்லுமா. அத்தாட்ட சொல்லிடுன்னு சொல்லு. கண்ணை பாரு. அத்தாட்ட சொல்லிடுன்னு சொல்லு. சொல்லுமா, அத்தாட்ட சொல்லிடுன்னு சொல்லுமா. படிக்க சொல்லு, ஒழுங்கா படிக்க சொல்லு. பாருமா எப்படி பேசுறான்னு. படி, அம்மா பாவ சொல்லு.
அடிக்கவா அம்மா அவள? ஏய் படி படிடி படிடி படிடி. என்ன கேளுமா? அழுகுற அக்கா பாரு என்னன்னு கேளு. நீ படி சொல்மா படி. அடி அடி படிக்க சொல்றி. என்ன அடிக்கிறடி? அவ சொன்ன நீ கேட்பியா? நான் கூட தான் சொல்றேன் கேட்குறியா? ஐயோ மூஞ்சிக்கல பரே. என்ன பண்ற பிரமா? அவதான் பேட் கேர்ள் படிக்கல. படிச்ச பக்காவ அழுகுவியான் அழுகுவியாண்டி அதான் அப்படி சொல்ற. அழுகுறாளா? என்ன கேளு என்ன கேளு. அஃபி கூப்பிடு அஃபி கூப்பிடு. அம்மாவும் அடிப்பியா? ஏய் ஏய் இது எங்க அம்மா சொல்லி தரவா? சரி நான் பேச மாட்டேன். நான் பேச மாட்டேன். அஃப்ரா கிட்ட பேச மாட்டேன். சாரி சொன்னாதான் பேசுவேன். நான் பேச மாட்டேன். அஃப்ரா கிட்ட பேசவே மாட்டேன். சாரி சொல்று. லவ் யூ சொன்னா பேசுவேன். லவ் யூ சொல்று. லவ் யூ சொல்றோமா? நான் பேச மாட்டேன். சாப்பாடு கிடைக்காது. சாப்பாடு கிடைக்காதான் மண்டே. அப்ப லவ் யூ சொல்று. கை வலிக்குது. லவ் யூ சொல்று. லவ் யூ. நான் பேச மாட்டேன். அப்புறட்ட பேச மாட்டேன். லவ் யூ சொல்லு. லவ் யூ. கொட்டாய் விட்டே லவ் யூ சொல்லு. அவுத் பிள்ளை சொல்லு. मैंने शैतान रजीम. எலிப்பள்ளி. சரி அக்கா படிக்கட்டும். படிமா நீ அப்படியே நீ விளையாண்டுருவிய படி. ஒட்டி போடுவேன். இப்படி தான் பார்த்தீங்கன்னா அஃப்ரா குட்டி அஃபின் பாப்பாவை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பா. அவள் பாட்டுக்கு ஒரு பென்னு நோட் ஏதாவது கொடுத்தோன்னா உட்காந்து விளையாண்டுட்டு இருப்பா. ஈவினிங் டைம் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். ஸ்பெஷலாக எதுவும் இருக்காது. பாப்பா கூட 2 பாப்பா கூடயும் வந்துட்டு பொழுது அப்படியே போயிடும். கொஞ்ச நேரம் படிக்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு கீழே அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நடக்கிறது. அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் வேணால் சேஞ்ச் ஆகும். அப்புறமா அந்த செயின் பார்த்தீங்கன்னா நான் ரெடிமேடாக வாங்கினது தான். அந்த டாலர் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான் செஞ்சாங்க. அவங்க ஊரில் கொடுத்து செஞ்சாங்க. அது ரொம்ப நாளாக இருந்துச்சு. இப்போ செயின் வாங்கினதுனால அந்த டாலரை கொடுத்து போட்டாச்சு. அதோட ப்ரைஸ் என்ன, அவங்க எங்கே செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இன்ஷால்லா நான் சொல்கிறேன். ரொம்ப அட்டகாசம் பண்ணுறா. ஸ்கூலுக்கு போயிட்டா நான் தான் பார்த்துக்கணும். நீ அப்புறமா உனக்கு அம்மா பிடிக்குமா அத்தா பிடிக்குமா? யார் பிடிக்கும் உனக்கு? அத்தாவா? ஏய் இங்கே வா. அம்மா பிடிக்குமா அத்தா பிடிக்குமா? நானா? அப்போ அஃப்ரா வேணாம். வாடி போவோம் ஃப்ரீன்னு. ரோசி கூப்பிடு. ரோசி ரோசி கூப்பிடுமா. ஜாரா மாமி கூப்பிடு. இங்க இருக்காங்க ஜாரா மாமி. மாமி தான் சொல்றா. ஜாரா சொல்ல மாட்டேங்கிறா அவரை. இப்போ வந்துட்டு அஃப்ரின் பாப்பா அஃப்ரா குட்டி 2 பேருமே ரெடி ஆகிட்டாங்க. பாப்பாவும் படித்து முடிச்சிட்டாளா. அவங்க அத்தா கடையை முன்னதுக்கப்புறமும் அப்படியே ஒரு ரவுண்ட் கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்துட்டு கிளம்பியாச்சு. பாப்பா 2 பேரும் ஃபஸ்ட்டு கீழே போங்க, அம்மா பின்னாடியே வரேன்னு சொல்லியிருக்கு. அதனால தான் பாப்பா அழகாக பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டா. அஸ்லாம் வலைக்கும். அஸ்லாம் வலைக்கும். ட்ரை பண்ணுது இதுதான். சரி மாஷால்லா. ஓகேக்கா. பார்த்து பார்த்து தண்ணி இருக்கா? செருப்புல தண்ணி இருக்கா? சரி பார்த்து போங்க. எங்கே போறீங்க? சரி போயிட்டு நீ அப்புறமா போயேன். சலாமா பழகிடும் அப்படியே சொல்ல சொல்ல. அஸ்லாம் வலைக்கும். சரி பயந்துட்டு 2 கேள்வி சொல்லிட்டு அவர் விட்டுட்டு போடாது போயிடும் சொல்லிட்டு. பாய் போங்க. சரி அம்மா விட்டுதான் அம்மா விட்டுதான். பார்த்து போங்க. தான் அப்படியே பார்த்தீங்கன்னா பாப்பா போனதுக்கப்புறமா நானும் கிளம்பிட்டேன். அது என்னமோ வெளியில் கூட்டு போகிறேன்னு சொன்னாலே ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் ஆயிரும். அது எப்படி ஒரு ரவுண்டாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் ஆயிரும்ல. அந்த மாதிரி தான் அப்படின்னு அத்தாவும் வந்துட்டாங்க. 2 பேருமே வந்துட்டு அழகாக நடந்துட்டு இருந்தாங்க ரோட்டில். அவங்க அக்கா பண்ணுவாள் அதே மாதிரி டிட்டோ காப்பி அடித்து பாப்பாவும் நடந்துட்டு இருந்தா. இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோன்னா சும்மா பீச் சைடாக ஒரு ரவுண்ட் போகுமா. அப்படியே போயிட்டு அஃபின் பாப்பாவுக்கு ஏதாவது பிடிச்சது வாங்கி கொடுத்துட்டு வந்துடுவோம். ஏன்னா மத்தியானம் பிரியாணியும் சாப்பிட்லையா. அதனால் வந்துட்டு அவளுக்கு பர்த்டேக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்ல. அதனால் வந்துட்டு அவளுக்கு பிடிச்ச ஏதாவது அவங்க அத்தா வாங்கி தருவாங்க.
அப்படியே நம்ம லைட் ஹவுஸ் பக்கமாக வண்டியை விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு ரவுண்ட் போவோம். அந்த பீச் இருக்கும்ல, அந்த சைடு அப்படி வந்து காற்றடிக்குமா அப்படியே சூப்பராக இருக்கும். அதனால் அந்த சைடு ரவுண்ட் போயிட்டு இருந்தோம். அஃப்ரீன் பாப்பா வந்துட்டு லைட் ஹவுஸ் கூட்டு போங்கம்மான்னு சொன்னா. அது வந்துட்டு ஓப்பனில் தான் இருக்கும். ஒரு 5 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஓப்பனில் இருக்கும்போது அம்மா கூட்டிகிட்டு போகிறேம்மா, ஹாஃப்லி லீவ் வரும்ல அப்போ கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே இங்கிட்டு வந்துட்டோம். இங்கிட்டு மீன் மார்க்கெட்லாம் இருக்கும்ல, இப்போல்லாம் இந்த சைடில் மீன் மார்க்கெட் இல்லை, அதுக்கு பதிலாக தனியாக ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஷெட் மாதிரி கடை இந்த ஒயிட்டாக இருக்குல்ல, அது ஃபுல்லாகவே ஃபிஷ் மார்க்கெட்டாக மாற்றி வச்சுருக்காங்க. இப்படி ஒரு மாதிரி நீட்டாக இருக்குது. இந்த சைடு ஃபஸ்ட்டு கசகசன்னு இருக்குமா, கடையாக இருக்கும்ல, மீன் கடையாக இருக்கும்ல, இப்போ அப்படி இல்லை. வாங்க அப்புறமா இவ்வளோ தூரம் தெரியுதுல. அத்தா கிட்ட போங்க. மெதுவா மெதுவா எப்படி நடக்கிறா பாருங்களேன். ஏதா நண்டு இங்கெல்லாம் வராது. மொட்டை என்னதுமா பொல்லுலா? கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு கிளம்பிட்டோம். அப்படியே இங்கிட்டு பட்டினப்பாக்கம் இருக்கும்ல, அந்த சைடு போயிட்டு அப்படியே சுற்றிட்டு கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். இங்கிட்டு தான் பார்த்திங்கன்னா அந்த சுந்தரி அக்கா கடை சொல்லுவாங்கள்ல, அந்த கடை, அப்புறம் இன்னும் நிறையா மீன் கடை இருக்கும். இப்போல்லாம் அந்த சைடு பார்த்திங்கன்னா நல்லா ஹவுசிங் போர்டு ஆக்கிட்டாங்களா, பார்க்கவே அந்த ஒரு மாதிரி நீட்டாக இருக்குது. பீச்சே பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக இருந்துச்சு. எப்பயும் இந்த சைடு தான் ஒரு ரவுண்ட் கூட்டு போவாங்களா, நல்லாயிருக்கும். அந்த நைட்டில் வந்துட்டு அந்த வைப் நல்லாயிருக்கும். அப்படியே போயாச்சு. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. பாப்பாவுக்கு வந்துட்டு எதுவுமே வாங்கி கொடுக்கல. பீச்லேயும் அவ்வளோவா கடை இல்லை. இது ஸ்கூல் ஆஃப்லி நடக்கிறனால கூட்டமும் இல்லை, அவ்வளோவா கடை இல்லை. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த மீனவன் உணவகம் இருக்கும்ல அது, அப்புறம் சுந்தரி அக்கா கடைன்னு சொல்லுவாங்கள்ல, நிறையா சேனல்லலாம் காமிச்சிருப்பாங்க அந்த கடை, கடல் கிச்சன் அப்படிலாம் இருக்கும்ல அந்த சைடு. அப்படியே பார்த்திங்கன்னா இந்த பட்டினப்பாக்கம்ல ஒரு KFC இருக்குமா, அங்கே பாப்கார்ன் சிக்கன் வந்துட்டு அஃப்ரீனுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம போன டைமே பார்த்திங்கன்னா 10க்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா அஃப்ரீன் அத்தா கடையை மூடிட்டு வரையும் ஒரு 9:30 கிட்ட ஆயிடுச்சு. அந்த கடைக்கிட்ட போனோன்னா பிள்ளைக்கு சிரிப்பை பார்த்திங்களா, அது என்னமோ அஃப்ரீனுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போயாச்சும் தானே வாங்கி கொடுப்போம், அதனால் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாள். சரின்னு சொல்லிட்டு கடைக்குள்ளே போய் கேட்டால் எதுவுமே இல்லை. அப்புறம் அவளுக்கு பிடிச்சது ஏதோ ஒன்று கேட்டிருந்தா போல் இருக்குது. பாப்கார்ன் சிக்கன் காலி ஆயிடுச்சு. அதோட பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் இந்த கடையில் தான் எடுத்தோம். அது என்னவோ வெளியில் போனாலே இந்த ஃபோட்டோஸ் எடுத்தால் தான் ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குமா, அதனால தான். அதுவும் ஒரு ஹாப்பியாக இருக்கும்ல, நம்ம இப்படி வெளில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மெமரிஸாக இருக்கும்ல, அதனால் எடுத்து வச்சுக்கிறது எப்பயுமே. அஃப்ரா குட்டி பார்த்திங்கன்னா வண்டியில் வர வரைக்கும் நல்லா தூங்கிட்டு இருந்தா. அந்த கடைக்கிட்ட போனோடனே எந்திரிச்சிட்டாலா, அது லைட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தா. அவங்க அக்காவுக்கு தேவையானதெல்லாம் வாங்கியாச்சு. ஒரே சிரிப்பு தான் தங்கத்துக்கு. உனக்கு ஒன்றும் வாங்கலையா மாத்தா? உனக்கு ஒன்றும் வாங்கலையா? அக்காவுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துக்கு போமணி. அத்தா கூட எப்படி நடக்கிறியா பாருங்களேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.